நம்ம இன்னைக்கு கிரானைட் 2ல பிராக்டிஸ் மோட் தான் விளையாட போகிறோம். அது போக நம்ம ப்ராக்டிஸ் மோட்லேயே போட்டுருவோம் guys. ஆனால் இப்போ நம்ம அடி வாங்கி அப்போலாம் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம், திடீர்னு வந்து அடிச்சிட்டா guys. அதனால தான் ப்ராக்டிஸ் மோடில் போட்டோம். இன்னைக்கு கிளவி நம்மளுக்கு தொல்லையே கிடையாது, நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகலாம் guys. guys இங்கே பாருங்க, விடமாட்டிடாண்டா guys. நம்ம இன்னைக்கு போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். என்னோடது ஒரே மாதிரி இருக்கு. guys நம்ம இன்னைக்கு விளையாட போகிறோம், அதுவும் போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க guys, லோடிங் ஆகிட்டுருக்கு, லோடிங் ஆகிட்டே இருக்குது guys. வருது guys, வருது. கிரானியில் லோடிங்கே இல்லையே இருக்கு guys, லோடிங்னு வரும்ல guys. இவங்க பார்த்ததில்ல போல். நம்ம இப்போ பிரைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கோம், அதனால தான் நம்ம எழுதியிருக்கிற விதம் பார்த்தாலே சரியில்லை. நம்ம ப்ராக்டிஸ் மோடில் தான் நம்ம இப்போ விளாண்டுட்டுருக்குறோம். அது போக வரமாட்டாங்க சொல்லலை, ப்ராக்டிஸ் மோடில் தான் போட்டு guys. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளுக்கு போட் கீ கிடச்சிருச்சு. நம்ம guys கத்தாரா guys, நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம போய் கீழே போட்டுருவோம். கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு நம்ம இங்கே போட்டு வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ்லின் தேவை, கேஸ்லின்னு ஸ்பார்க் ப்ளக்கெல்லாம் தேவை guys. நம்ம போயிட்டு எடுத்து நம்ம எஸ்கேப்பை முடிக்கிறோம். எஸ்கேப் கையில் கன் guys, கையில் மட்டும் கண்ணு கிடச்சிட்டு நம்ம கை சும்மாவே இருக்காது guys. சுடணும் தோடும். ஆனால் அதில் ஒன்று மட்டும் சுடணும். அது யாரையும் உங்களுக்கே தெரியும், குட்டிச்சாத்தான். கிராணி 1ல் கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி ஒரு குட்டி தாத்தா வேலை கிராணி ஒரு டப்பாக்குள்ளே திறந்தா போடு கண்ணு கிடச்சிருச்சு. ஆமாம் வாய்ஸா guys, வாய்ஸுங்கிறேன் guys உங்களே பார்த்து. காய்ஸ் நம்ம செக்யூரிட்டிக்கு கிடச்சிருச்சு கண்ணு. டேய் நேரம் பண்ணிக்குதா guys. நம்ம இப்போ செக்யூரிட்டிக்கு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மேலே இதான் guys அது ஆன் பண்ண சிசிடிவி கேமரா ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ கிளம்பி நம்ம இதில் இல்லை ஹெலிகாப்டர் மேனுவல் சொல்லலை guys. நம்மளுக்கு ஒன்றுமே ஒன்று கூட நம்மளுக்கு சேஃப் நம்மளுக்கு எஸ்கேப் பண்ணது கிடைக்காது. நான் சின்சான் பார்த்தா அந்த பாட்டை கற்றுக்கிட்டு இருங்க guys. நம்ம இப்போ நம்ம மேலே என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நம்ம முதல்ல அந்த கன் எடுத்துகிட்டு போவோம் guys. ஃப்ரெண்ட்ஸ் வேறு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை வச்சு தான் எங்கேருந்து ஓட்டா லன்ச் தான் கண்டுபிடிச்சிங்களா இங்கே guys. நம்ம கொஞ்சம் இங்கேருந்தே போட்டு ஏண்டா கையட்டாடா ரிப்பன் கீ கண்டுபிடிப்போம் முதல்ல. போடுங்க guys. நம்மளுக்கு இது கிடச்சிருச்சு. நம்ம இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுவும் போட்டில் இது நம்மளுக்கு தேவை தான் guys. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் இதுதான். அது வளைக்கணும் guys. போட்டேன் ஸ்பார்க் பிளக் எடுத்தியா guys? இருங்க, கேஸ்லின் வேணும், ஸ்பார்க் பிளக் வேணும்.
இப்போ வேற மீட்டு தான் போடணும் guys. இதுக்குள்ளே நம்ம என்ன இருக்குன்னு நம்ம செக் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸு கைஸ் நம்மளுக்கு மீட்டும் கிடச்சிருச்சு, ரெஞ்சும் கிடச்சிருச்சு. மீட்டை கொண்டு போய் போடும்போது திடீர்னு கடிச்சிட்டானா அவ்வளோதான் guys. நம்ம ஜோலி முடிஞ்சு. வெப்பனுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கிட்ட அதுவும் இல்லை. இதுக்குள்ளே சில பேர் கிராஸ்லின் இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸை திறந்து விடுவோம். ஃப்ரெண்ட்ஸை போட்டு தண்ணியை தண்ணி இதாக்கியாச்சு. நம்ம இப்போ மீட்டை போய் போடணும். வந்து மீட்டை நம்ம கிச்சனில் தான் கைஸ் பார்த்தோம். அவங்ககிட்ட குரோபாரு சில தடவை இங்கே கூட குரோபார் இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். இங்கே ஒன்றுமே இருக்காது, சொல்லலை. இங்கே சில தடவை இங்கே குரோபார் வச்சுருப்பாங்க, ஆனால் இல்லை. ஆனால் கேஸில் மீட் இங்கே தான். கைஸ் மீட்டு எடுப்போம். நம்ம எதுக்கு நம்ம இப்போ இங்கே போயிட்டுருக்கோம்? நம்ம இப்படி போகணும்ல கைஸ். இப்போ பாக்ஸை தரோம். வெப்பன்கி எப்போ கிடைச்சிருக்கு பாருங்க. இப்போ போய் அவங்க அடிச்சு காவு அடிக்கிறோம். போன மாதிரி இருந்துச்சு கைஸ். நம்ம இப்போ மேலே போவோம். மேலே போய் இன்னொரு பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டியது. ஏதோ இந்த சைடு இருக்கும் பாக்ஸ். கேஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்றுமே இல்லை, பேட்லாக்கி கைஸ். இது நம்மளுக்கு தேவை தான் கைஸ். பேட்லாக்கி நமக்கு தேவை தான் கைஸ். இத்திருண்டா இருக்கும், ஒன்றுமே தெரியல. பார்த்தா ஒன்றுமே இல்லை, நான் அவசரப்பட்டு கற்றுட்டேன் கைஸ். பைத்தியம் நம்மளுக்கு பேட்லாக்கி இப்போதான் கைஸ் 8-3 செகண்ட் ஆகுது. இது சாம்பார் லாக்கி அவ்வளோதான். இது ஓப்பன் ஆயிரும் கைஸ். நம்ம இதுக்குள்ளே போட்டால் அங்கே பாருங்க கைஸ், இந்த வந்துருச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு ஸ்பார்க் ப்ளக்கும் தேவை, கேஸ்லினும் தேவை. இப்போ நம்ம செயின் கட்டரும் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு வெப்பன் கீயும் கிடச்சிருச்சு. நம்ம அந்த வெப்பன் கீ எடுக்கலாம் கைஸ். இந்த வெப்பன் கீ எடுத்துகிட்டு மேலே போய் ஒரு பெட்டிக்குள்ள ஒருத்தனோட அடைச்சிருப்பாங்க கைஸ். அந்த பட்டனை ஷூட் பண்ணி செயின் கட்டரும் நம்ம பார்த்தாச்சு. அதனால் செயின் கட்டரை எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். அந்த ஓப்பன் தானே கைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த சைடு தான் கைஸ். வெயிட் பண்ணுங்க கைஸ். நம்ம இப்போ மேலே போய் சூடு தேவை இருக்குது. நம்ம கைஸ் இப்போ கைஸ் கத்துறது வேறு யாரும் இல்லை, என் பூனை தான். நம்ம பூனை தான் கைஸ் கத்திட்டு இருக்கு. கைஸ் இங்கே வாங்க கைஸ், மேலேயே சிக்கிட்டேன். அதனால தான் நம்ம இங்கே நம்ம என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம ஃபஸ்ட்டு சுட்டு வச்சுட்டோம்.
ஓகே கைஸ், நம்ம இப்போ கீழே இறங்கணும். நம்ம இப்போ கீழே இறங்கிட்டு நம்ம இப்போ செயின் கட்டுற மேலே எடுத்துகிட்டு போகணும். செயின் கட்டுற மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறவங்ககிட்ட. பெட்டிக்குள்ளே சென்ட்ரினோட ஹஸ்பண்ட் இருப்பான். சென்ட்ரினோட பாய் ஃப்ரெண்டு, ஹஸ்பண்ட் இல்லை. ஹஸ்பண்ட் நான் அப்போ எப்படிடா குழந்தை பிறந்துச்சு? சென்ட்ரினோட ஹஸ்பண்ட் வந்துட்டு கார ஒருத்தண்டா. சொல்லு. அப்போடா சும்மா பேய் மூஞ்சிக்காமே ஹெலிகாப்டர் கீ தேவையே இல்லை. இந்த கண்ணு தான் எடுத்து அப்படிதான்டா. இப்போ நம்மளுக்கு இன்னும் 2 பொருள் தேவை. அந்த 2 பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு ஐடியாவே இல்லை. சுத்தமாக ஐடியாவே கிடையாது காய்ஸ். ஆமாம் காய்ஸ், சுத்தமாகவே ஐடியா கிடையாது எங்கே இருக்குன்னு. ஸ்பார்க் ப்ளக்கும் நம்ம பார்க்கல, வேறு ஒன்றுமே நம்ம பார்க்கல. இதுதான் நான் அப்ளை பண்ணுறேன் காய்ஸ். பிளாக்கிங் ஃப்ரம் அதர் சைட். நம்ம அந்த சைட் போயிட்டு நம்ம இப்போ கிராண்ட் பா ரூம் செக் பண்ணியா? டோர் ஹேண்டில் மேலே உள்ளது இந்த சேஃப்டி. கேஸ்லேன். காய்ஸ், நம்ம கேஸ்லின் இங்கே இருக்கட்டும். நம்ம சேஃபில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இதுதான் சேஃபு. காய்ஸ் போடுங்க. காய்ஸ் நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம் காய்ஸ். ஆமாம் காய்ஸ், நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் எஸ்கேப் ஆகிறோம் நம்ம. ஆமாம் காய்ஸ். இல்லை காய்ஸ், உங்களுக்காக அந்த வீடியோ போட்டிருக்கேன். கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன் காய்ஸ். தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அதுவும் நம்ம அடுத்து என்ன ப்ளே பண்ணலான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ப்ராக்டிஸ் மோட் வேணால் எக்ஸ்ட்ரீம் மோட் வைப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கேம் விளாட்லான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காய்ஸ். நம்ம இப்போ எஸ்கேப் ஆக இப்போ போகிறோம். நம்ம விளாட்றது கிரானி 2 தெரியும் காய்ஸ், எல்லாத்துக்கும் தெரியும் காய்ஸ். கிரானி 1 2ன்னு எதுனா பாதி பேருக்கு தெரியாது நம்ம கிரானி 2 விளாட்றது. ஐ சி யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வருவா. அதுதான் அதான் ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் மோடில் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால காய்ஸ். எதனால தெரியுமா நாங்கள் போட் எஸ்கேப் சூஸ் பண்ணோம்? வெறும் 4 பொருள் தான். அதுவும் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கும் 4 பொருள் தான் கைஸ் தேவை. ஆனால் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு கிரானி 2ல் தான் நாங்கள் எல்லா எஸ்கேப்பும் பண்ணிட்டோம். இதோட எங்களுக்கு ரெண்டாவது எஸ்கேப்பு போட் எஸ்கேப்பு. நாங்கள் முதல்ல பண்ணது போட் எஸ்கேப்பு, ரெண்டாவது டோரு, அடுத்தது ஹெலிகாப்டரு. நாங்கள் 3 எஸ்கேப்புமே பண்ணியிருக்கோம் காய்ஸ். சரி காய்ஸ், நம்ம இப்போ கிளம்பலாமா? ஆமாம் காய்ஸ். காய்ஸ் நம்ம போக போகிறோம். காய்ஸ் நம்ம இனி என்ன ப்ளே பண்ணலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லணும் காய்ஸ். நம்ம இதோட வீடியோ முடியுது. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிடுங்க காய்ஸ். ப்ளீஸ் காய்ஸ், உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டோம். அது
அது போக ஜாலியாகவும் இருக்கும் கைஸ் கிராணி. சரி கைஸ், நம்ம இந்த வீடியோ வைக்கிறோம். மறக்காம பிடிச்சிருந்தா நீங்களும் கிராணி 2 போட்டு ஏற்றி விளையாடுங்க. Okay guys. மோடும் இருக்குது. ஈஸி